இந்த மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா உருண்டைகள் தான் பிடிச்சி போடணும்னு இல்லை. இந்த மாதிரி இட்லி தட்டில் இந்த மாதிரி பருப்புகளை இட்லியாக வச்சு கூட நாலாக வகுந்தோ இல்லை முழுசாவோ இந்த மாதிரி மிதக்க விட்டுறலாம். சில பேர் பார்த்திங்கன்னா சுரக்காய் மோர் குழம்புலாம் பிடிக்கும். சில பேர் எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் கலந்து போட்டு இந்த உருண்டைகள் இருந்தால் தான் இறங்குமே. அதாவது நான் வெஜிடபிள் இருந்தாலே எனக்கு போகிறோம். அவங்களாம் மோர் குழம்பு பிடிக்காது. அதனால் ஏன் வம்புன்னு சொல்லிட்டு இந்த பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா தேங்காய், இந்த உருண்டைகள் அரைக்கிறோம்ல அந்த மாவே கொஞ்சம், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூனு, உப்பு, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 மிளகாய், பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2 இதெல்லாம் போட்டு தயிர், நல்லா கெட்டி தயிர் இருந்தால், நான் வந்து 20 ரூபாய்க்கு பாக்கெட் தயிர் வாங்கிட்டேன். அரைச்சி மிக்ஸியில் விட்டு அரைச்சி தேவையான அளவு தண்ணி விட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கடுகு அழித்து இறக்க வேண்டியதான்.